தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர், முன்னாள் தாவேக நிர்வாகி திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் அவருடைய மனைவி தொடர்பான விவாகரத்து வழக்கு அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. அது ஜூன் 15 ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்க்கும்போது 2 நாளுக்கு முன்னாடியே பரவான செய்தி என்னன்னா, அவங்க 2 பேரும் பரஸ்பரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் 250 கோடி கேட்டதாகவும் இவர் 35 கோடி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும் செய்திகள் பரப்பப்படுகிறது. இதில் எது உண்மைன்னு பார்க்குறீங்க? நீதிமன்றத்துலேயுமே சமரசமாக அவங்க பேசி பிரிஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் ஒத்தி வைக்கணும்னு சொல்லி தான் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதை வச்சு தான் நீதிபதியும் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. இதில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க? பொதுவாக பார்த்திங்கன்னா இது குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக உடனே கிரிமினல் கேஸ் கிடையாது. இன்றைக்கே நீங்கள் ஆஜராகணும்னா உங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தூரம் இரு தரப்புக்கும் சாதகமாக எப்படி முடிவெடுக்குமோ அப்படி தான் குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படி தான் அதோட செயல்பாடுகள் இருக்கும். இப்போ நம்ம அரசியலுக்காக இதை பரபரப்பாக ஆக்க முடியாது. அப்படி உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக அதில் சரி பண்ணிடுச்சு, என் பர்சனல் வாழ்க்கையில் 30 நாளுக்கு முன்னாடி திமுக ஒரு சரி பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. அப்பட்டமான பொய் அது. ஒருவேளை அப்படி திமுக அதில் இன்வால்வ் ஆகி இருந்தால் இந்நேரம் இன்னைக்கு பரபரப்பான ப்ரெஸ் மீட் சகோதரி சங்கீதா அவர்கள் கொடுத்துருப்பாங்க. விஜய் என்னை மிரட்டினாரு, விஜய் என்னை இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிச்சு வெளில போக சொல்கிறாரு, அப்படியே பல குற்றச்சாட்டு சொல்லணும்னா எப்படி வேணாலும் சொல்லணும். உங்களை ஒருத்தவங்க இயக்குறாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் செய்தது அயோக்கியத்தனம், விஜய் செய்தது பார்த்தீங்கன்னா அவதூறு, விஜய் செய்தது பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனத்தின் உச்சம். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கல, தன் மனைவியே வச்சு காப்பாற்ற முடியல. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு எலெக்ஷன் நேரம்னால அவரால் இன்னைக்கு ஆஜராக முடியாதுன்னு வழக்கறிஞர் மூலியமா தகவல் சொல்றாரு. அதே போல சங்கீதா அவர்கள் வர முடியாது சொல்லி, ஏன்னா இவர் வராதப்போ அவங்க மட்டும் இதில் பிரயோஜனம் இல்லை. அவங்க யூகேல இருக்காங்க, யூகேலேருந்து வழக்குக்காக தான் வரணும். அப்போ அவங்களும் முறையீடு பண்ணதுனால இதை ஜூன் 15 ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 250 கோடி கேட்டாங்க, 35 கோடி கொடுக்குறேன்னா, வேற ஒரு நடிகையோட திருமணத்துக்கு இங்கேருந்து ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறாரு. அட்லியோட மனைவிக்கு வளகாப்பு அதுக்கு போயிட்டு வந்தார். இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு, சமூக வலைதளங்கள்லாம் எழுதுறாங்க, வளகாப்புக்கு போனார் எங்கள் அண்ணன், இப்போ தாய்மாமன் சீர் செய்ய திருப்பி மும்பைக்கு போவாரான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அவ்வளோ தூரம் தாராளமாக பணத்தை செலவு பண்ணுறார் விஜய். பிரைவேட் ஜெட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வரனாலே பல லட்சம், ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கே 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறவர் 35 கோடி கொடுக்குறேன்னு இவர் உள்ளபடியே சொன்னார்னா, இவரை விட ஒரு அயோக்கியத்தனை இல்லை, இவரை விட ஒரு மோசமான மனிதர் யாருமே இருக்கும். அவருக்கு அப்படி சரக்குக்கு அடிக்கிற பேச்சுனா அது சும்மா இல்லை, இவங்க சைட்ல இருந்து கசிய விட்டப்பட்டதான். விஜய் தரப்புல இருந்து அவர் வழக்கறிஞர் கசிய விட்டது தான் இந்த செய்தி. சரக்குக்கு சைடிஸ்ங்க, அவரு ஒரு மாசம் சரக்குக்கு சைடிஸ் சாப்பிட்ற காசு அந்த 35 கோடி. மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரிலாம் தவறான செய்திகளை இவங்களே பரப்ப விட்டுட்டு அவங்கள நெருக்கடிக்குள்ள ஆக்குறாங்க. திரு விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் உங்களுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அது அஃபிடேவிட்டில் சொல்லியிருக்காரு 600 கோடி சொத்துன்னு சொல்லிட்டு. அவருக்கு கிட்டத்தட்ட 6000 கோடிலேருந்து 7000 கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க அவருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, நான் உச்சத்தில் இருக்கேன், நான் பார்க்காத பணமான்றாரு. 250 கோடின்றாங்க. இன்னும் ஆத வருஷனாலும் ஒரு படி முன்னாடி போயிட்டு ஒரு படத்துக்கு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு விஜய்னு சொல்கிறார். படமே 600 கோடி 500 கோடி தான் பட்ஜெட். ஆனால் விஜய் எப்படி 1000 கோடி சம்பாதிக்கிறாரு நமக்கு. அப்படி அவர் ஆதவ அர்ஜுனா சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையும் சொல்கிறார், பல 1000 கோடி சம்பாதிக்கிறார் எங்கள் தலைவர்னு சொல்கிறார். அப்போனா உங்களுக்கு 600 கோடி தான் உங்களுக்கு சொத்து மதிப்பு இருக்குமா? அப்போ 250 கோடியில் நான் 35 கோடி தருவேன்னு சொல்கிறதுலாம் உள்ளபடியே அயோக்கியதனமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த விவாகரத்து வழக்கை ஒத்தி போடுறதன் மூலமாக இது டிலே பண்ணாலும் விஜய் விரும்புகிறாரு அப்படிங்கிற கருத்தும் பேசப்படுகிறது. அதை எப்படி பார்க்க? ஆமாம், உண்மைதான். திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியர்கள் மூலமாக பேசியது உண்மை, வழக்கறிஞர்கள் மூலமாக பேசியது உண்மை. ஆனால் சங்கீதா தரப்பு எதுக்குமே செவி மடுக்கவே இல்லை. நான் சட்டத்தின்படி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல கட்டங்களாக பேசினது இவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலாம், அவங்களுக்கு உரிய மரியாதையும் கொடுக்கல. கடைசியாக குடும்ப நல கோர்ட்டுக்கே போக சொன்னதே விஜய் தான். உனக்கு 5 பைசா நான் கொடுக்க மாட்டேன், உன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு சொல்லும்போது கூட அவங்க தான் அமைதியாக இருந்தாங்க. ஆனால்
இவர் தொடர்ச்சியாக வீட்டுக்கே வராமல் நடிகையோட வெளிநாடுகளுக்கு போயிட்டு புகைப்படங்கள்லாம் பதிவிடும்போது குழந்தைகள் வந்து ஃபீல் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டாங்க. பையனுக்கு வந்து 26 வயசு, பொண்ணுக்கு 24 வயசுன்னும் போது அவங்களும் வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது. வயதுக்கு வந்த குழந்தைகளை வச்சுட்டு இவர் வந்து பொதுவெளியில் வந்து திருமணத்துக்கு மீறி உறவுல இருக்கிறது எங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்க வந்து விவாகரத்து பண்ணலான்னும் போது அதை வந்து கோர்ட்டுக்கு வெளியே முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு இவர் வந்து நான் விவாகரத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடலாம். கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த என்ன சொல்றதுன்னா மோசமான அந்த அவங்கள வந்து நடத்தின விதம். அவங்க சொல்றாங்க அந்த அந்த இதுல கம்ப்ளைண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, என்னை வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து நெருக்கடிகள் வந்து கொடுத்தாரு, என்னை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணாரு, ஒரு சைக்கோத்தனமாக என்னை நடந்து கொண்டாருன்னா குடிச்சு விட்டு அடிக்கவும் செய்தார். நான் இது வரைக்கும் எந்த ஊடகத்திலும் நான் சொல்ல, நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். குடித்து விட்டு அவர்களை வந்து அடிக்கவும் செய்தார். அப்போது எத்தனை நாளைக்கு நீ வந்து வெளியில் வந்து பயங்கரமாக சீன்லாம் போடுற, பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்பு, தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு உன் வீட்டில் ஃபஸ்ட்டு உன் ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு இருக்கா? உன் மகளை வந்து உன்னால் பாதுகாப்பில் வச்சுக்க முடியுதா? இன்றைக்கி அவங்க வந்து வெளியில் தாங்க தங்கியிருக்காங்க. உனக்கு இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகர்னு சொல்கிற, பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு சொல்கிற, ஒரு நடிகைக்கு வந்து திருஷாக்கு 40 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுக்குற நீ, உன் மகளுக்கு உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? உன் மகனுக்கு ஏதாவது உன்னால பண்ண முடிஞ்சுதா? இல்லை உன் மனைவிக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அப்பா அம்மா கொடுத்ததும் கடன், மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்ததும் கடன். இப்படி யாராவது நீங்கள் ஒரு உலகத்தில் ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திட்டமிட்டு கடந்த 25 ஆண்டுகளாக இவர் பேர்லேயே சொத்துக்களை வாங்கி குவித்திருக்காரு. அவங்க பேர்ல இந்த சொத்துக்கள்லாம் வித்துருக்காரு. வித்துட்டு அதை பார்த்தீங்கன்னா திருஷா பேர்லையும், திருஷா அம்மா பேர்லையும், இவர் கார் டிரைவர் பேர்லையும், கார் டிரைவர் மகன் பேர்லையும், புஷி ஆனந்த் பேர்லையும், புஷி ஆனந்த் மகள் பேர்லையும் இப்படி சொத்துக்களை வாங்கி வந்து குவிச்சு வச்சிருக்க விஜய்க்கு வந்து உள்ளபடியே இன்னைக்கு இந்த வந்து நீதிமன்றத்துக்கு வந்து தான் மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி, சவுக்கடி வந்து நிச்சயமாக வந்து விஜய்க்கு வந்து கிடைச்சிருக்கும். தற்காலிக நிவாரணம் அதுல தேடி இருக்கு. அவங்க லிட்டரலி மிரட்டி இருக்காரு. எலெக்ஷன் வச்சிருக்கேன், என்னால இப்ப வர முடியாது, நீயும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒருவன் மூலமா மிரட்டி இருக்காரு, அட்வொகேட் மூலயமா பேசியிருக்காரு. ஸோ இப்படிலாம் பேசுனாலும் அவங்க வந்து ஒரு அச்சத்தின் காரணமாக இது வேணாம், சூழ்நிலை வந்து இப்போ நமக்கு வந்து சரியில்லை அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த இயரிங்க்கு வந்து வரல. நிச்சயமாக இதுல இருந்து விஜய் வந்து தப்பிக்க போறதே கிடையாது. ஜூன் 15 மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் வந்து விஜய் வந்து சந்திப்பார். இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் 2 இடத்துல இந்த விவாகரத்து விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. ஒன்று வந்து இதில் ஒர்த்தே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு சொன்னதாகட்டும், இல்லை இன்னொரு இடத்துல வந்து இதில் திமுகவுடைய சதியும் இருக்கிறது, ஜனநாயகம் படத்தை முடக்குனாங்க, இதை வச்சு அவதூறு பரப்ப பார்த்தாங்கன்னு சொல்லி திமுக மேலேயே பழி போட்டதை பார்த்தோம். இந்த விஷயங்கள் தேர்தல் சமயத்தில் எந்த அளவுக்கு எடுபட்டுருக்குன்னு பார்க்குறீங்க, இல்லை மக்கள் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? விஜயோட டோட்டல் சினிமா கேரியராக இருக்கட்டும், அரசியல் கேரியரும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க செட்டப்பு தான். இது வந்து இயல்பாக நடந்த வந்து விஷயமே கிடையாது. சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். அவர் வச்சு அவங்க அப்பா படம் பண்ணுறாரு, படங்கள் வந்து தொடர்ச்சியாக வரல, அவங்க படத்தை வச்சு அவர் படத்தை தயாரிக்கிறது யாரும் தயாரிப்பாளர்களும் முன் வரல. அப்போ வந்து அவரே சொந்த சொத்துக்களை விற்று தான் வந்து எடுக்கிறாரு. அப்போ வெளி ப்ரொடியூசர் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போதே என்ன பண்ணுறாருன்னா சொத்துக்கள் வந்து வாங்குறாரு. அந்த சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல யார் பேரில் வாங்கப்பட்டதுன்னா எஸ்ஐசி பேர்லையும் அம்மா சோபா பேரில் தான் வாங்குறோம். அதுக்கப்புறம் தான் விஜய் பேரில் வந்து வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் திருமணம் வந்து நடக்குது. திருமணம் நடக்கும்போதெல்லாம் இவர் ஒரு உச்சபட்ச நடிகர்லாம் வந்து கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை தமிழர், திருமதி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை தமிழர், லண்டனில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் வந்து பிறந்தாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா யூகேல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், தொழில்துறையில் வந்து கொடிகட்டி பறந்தவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜயோட விட 10 மடங்கு 20 மடங்கு அவங்க வந்து பணக்காரங்க. அப்படிப்பட்டவர்களோட மகளை தான் வந்து ஏன் வந்து விஜய் திருமணம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ ரசிகைகள் இருக்காங்க. ஏன் யாராவது ஒருத்தர் ஒன்றும் இல்லாதவங்க வீட்டில் போய் விஜய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணீங்க. அவங்களோட பொருளாதாரத்தை வந்து பயன்படுத்தி இவர் வந்து நிறைய வந்து சொத்துக்களை வந்து வாங்கியிருக்காரு, அவங்க ஜுவல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே வந்து இவர் பண்ணியிருக்காரு. அவங்கள வச்சு வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துட்டு 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. குழந்தைகளும் வந்து வளர்ந்துட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு உரிய முறையில் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கணும். கொடுக்கல. அப்பா வந்து டேரக்டர், இவர் வந்து வளர்ந்து வரும் நடிகர். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவர் எதுக்கு சங்கீதாவுடைய சொத்துக்களை யூஸ் பண்ண போகிறாரு? ஆமாங்க, அப்போ அப்படிதாங்க இருந்த சூழல். இவருக்கு வந்து பெரியதாக படங்கள்லாம் இல்லைங்க, சொற்ப சம்பளம் தாங்க வாங்கிட்டு இருந்தார் விஜய். இப்போ சொல்ற மாதிரி 100 கோடி 200 கோடிலாம் வந்து கிடையாதுங்க. அப்போ சம்பளம் சில லட்சங்கள்ல தான் வாங்கிட்டு இருந்தாரு. கோடிகள்லே உங்களுக்கு எப்போ வாங்க ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயிண்ட் மூவி முதல் படம் எடுக்கும்போது தான் இவருக்கு வந்து பல கோடிகள் வந்து சம்பளம் கொடுத்தா. அதுக்கப்புறம் சன் தொலைக்காட்சி தான் பார்த்தீங்கன்னா இவர் சம்பளத்தை வந்து உயர்த்தினதே பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களை வந்து பெரிய ஆளாக வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு கோடிகள்லாம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அப்படி தான் நீங்கள் வந்து வளர்ந்தீங்க. நீங்கள் வந்த வழியை நீங்கள் மறந்துட்டீங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்பாவை மறந்துட்டீங்க, பொண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டீங்க. உங்களுக்கு முதலாளியாக இருந்தவங்க யார்? உதயநிதி ஸ்டாலின் உனக்கு முதலாளி, சன் ஊடகம் வந்து உனக்கு முதலாளி. இன்னைக்கு நீ அவங்களுக்கு உனக்கு அரசியலுக்காக நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்கள நீங்கள் எதிர்க்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதில் எங்கேயாவது ஒரு கட்டமைப்போ இல்லை ஒரு சுய ஒழுக்கமோ இருக்குன்னா கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா
பீல் ஆகுறது பில்டப் பண்ற மாதிரி தான் விஜயோட சினிமா வாழ்க்கை வந்து இருந்தது. பாதி படங்களுக்கு மேல ஒரு படங்கள் ஓடினதே கிடையாதுங்க. இவரை வச்சு படம் எடுத்தவங்கன்னா இன்னைக்கு நட் ரோட்ல இருக்கான், பாதி பேர் இல்ல தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான். அப்படிதான் வந்து உங்க படங்கள்ல அந்த மெர்சல் படம் பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்லாம் இன்னைக்கு வரையும் எந்திரிக்கவே இல்லை. ராமநாயரன் அவங்க குடும்பம் வந்து அந்த படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 படம் வந்து பண்ணாருங்க, அவர் டைரக்ட் பண்ணாருங்க, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தேனாண்டா ஃபிலிம்ஸ். ஆமா, அப்படி இருந்தவங்க எல்லாம் உங்களை வச்சு அழிஞ்சு போனாங்க. எவ்வளவு பேர் உங்களை வச்சு அழிஞ்சு போனாங்க. இன்னைக்கு வரையும் பார்த்தா என்னோட நண்பர் தான் அந்த பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு முதல் படம் விஷ்ணு படத்தோட தயாரிப்பாளர். அந்த படத்துக்கு வாங்கின பணத்தையே வந்து அந்த படம் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த அட்வான்ஸ் வந்து திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். அப்படிதான் விஜயோட சினிமா கேரியர் இருந்தது. அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. அது என்னன்னா பாத்தீங்கன்னா திமுகவை மட்டுமே வந்து டார்கெட் பண்றது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இப்போ வரைக்கும் எலெக்ஷன்ல பாருங்க, எலெக்ஷன் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, எலெக்ஷன்லேயே இப்போ சந்திக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பாஜக குறித்து ஒரு வாரத்தை பேசுறதே இல்லை, அண்ணா திமுக சுற்றி பேசுறதே இல்லை. அப்போ திமுக மட்டும்தான் உங்களுக்கு இலக்குன்னும் போது உங்களுக்கு வந்து அரசியல் கால் புரிஞ்ச காரணமாக நீங்க வந்து சொந்த வாழ்க்கையிலும் வந்து திமுக தான் என் மனைவி வந்து தூண்டி விட்டு விவகாரத்து பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல, எதுனாலும் திமுகன்னு சொல்லுங்க. இப்போ வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ யார் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? எலெக்ஷன் கமிஷன் தானே கொடுக்குது. எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நீங்கள் வந்து அனுமதி வாங்கிட்டு எதுக்குமே போகிறதில்ல. கேட்டால் வந்து எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவோட காழ்ப்புணர்ச்சி தான். இவருக்கு தூங்கி இருந்தாலும் திமுக தான், தூங்கும் போதும் திமுக தான், கனவுலையும் திமுக தான். எல்லாமே திமுக போபியா இவருக்கு வந்து. ஆனா அதுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பகத்தன்மை உண்டாகி இருக்குது இல்ல கிடையாது. இவர் சொல்றத நம்பலன்னா மக்கள் ஏன் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க போறாங்க? கிடையாதுங்க, யாரும் ஆதரவு கொடுக்கல. யாருங்க ஆதரவு கொடுக்குறாங்க? வரும்போதெல்லாம் கூட்டம் வராங்கல்ல, அதெல்லாம் செட்டப்புங்க. நான் சொல்றேங்க, இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப திருநெல்வேலி போனாருங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி போனாரு. 22 மாவட்டங்கள்ல இருந்து பொறுப்பாளர்கள் வந்து வர வச்சிருக்காங்க. பணம் கொடுத்து வந்தவங்களுக்கு வந்து 300 ரூபாங்க. அது இல்லாம வந்து வாகனங்களுக்கு தனியா பணம் கொடுத்துருக்காங்க. டீசல் போட்டு டோல் கட்டி தான் எல்லா இடங்களும் கூட்டங்கள் சேர்த்துருக்காங்க. சரிங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம், எல்லா இடமும் விஜய் போனா கூட்டம் வருது. பெரம்பூர்ல போய் கோலம் போட்டாருங்க, ஏங்க கூட்டம் வரல சொல்லுங்க? யாராவது ஆள் இருந்தாங்களா? அந்த பொறுப்பாளரை தவிர வேற யாராவது இருந்தாங்களா? நீங்க வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட வந்தாருங்க, திடலுக்கு வந்தாரு, ஏதாவது கூட்டம் வந்தது அவங்க கூட? அம்பேத்கர் சிலைக்கு வந்து பாலவாக்கத்துல போய் மாலை போட்டாரு, யாராவது கூட்டம் வந்தாங்க? இதெல்லாம் முன்னறிவிப்பு இல்லாம நடந்தது. ஆமாங்க, முன்னறிவிப்பு இல்லைன்னா யாருமே கூட்டம் வர மாட்டாங்க. நீங்க செட் பண்றீங்க, விஜய் வந்து இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டினா மட்டும்தான் விஜய் வருவார். இப்படிதான் வந்து அவங்க வந்து எல்லா கூட்டங்களும் அப்படிதான் நடத்துறாங்க. பொதுக்கூட்டங்கள் வைங்களேன், ஏன் நீங்க ரோட் ஷோ போறீங்க சொல்லுங்களா? பொதுக்கூட்டம் வந்து அவங்களால ஆளை திரட்ட முடியாதுங்க. இதுக்கே நீங்க ரோட் ஷோக்கே பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல தான் ஆட்களை வந்து திரட்டுறீங்க. இதுதான் உங்களுக்கு கள நிலவரங்க. சும்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து பொதுமக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, பொதுமக்கள் திரட்டாங்க. பொதுமக்களுக்கு வேற வேலை இல்லையா சொல்லுங்க? நீங்க எதை சொல்றேன்னா இந்த உருட்டல் மிரட்டல் இந்த பம்மாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னி நாளையோட முடிஞ்சுது. எலெக்ஷன்ல தெரிய போது பாருங்க, எத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்களேன். என்ன நீங்க கொள்கையை சொல்லிட்டீங்க, என்ன கோட்பாடு நீங்க சொல்லிட்டீங்களா? 3 முறை கேன்சல் பண்ணிருங்க கடலூர், 2 முறை திருவள்ளூர் கேன்சல் பண்ணி இன்னைக்கு போயிருக்காரு. அந்த திருவள்ளூர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிரதான சாலைங்க, சென்னையில இருந்து நீங்க வந்து திருப்பதி போற சாலை, அது அவ்வளோ கனரகன வாகனங்கள் வந்து போகும். 20 கிலோமீட்டர் ரோடை வந்து பிளாக் பண்ணி கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் வந்து பொன்னேரி வழியா சுத்திட்டு அவங்க கும்மிடி பூண்டி வந்து போகணும் போது அந்த டிரான்ஸ்போர்ட் ஏற்கனவே வந்து நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு டிரான்ஸ்போர்ட். பொதுமக்கள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவசப்படுறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 800 போலீஸ் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்படி தாங்க விஜய் போராடலாம். பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகளுக்கு வந்து தொந்தரவு, வியாபாரிகள் தொந்தரவு, உள்ளூர் மக்களுக்கு தொந்தரவு, எல்லாருக்கும் விஜய் வந்து தொந்தரவு தாங்க. ஏங்க பாரத பிரதமர் வந்துட்டு போறாருங்க, கொய்ட்டா வந்துட்டு போறாருங்க, எதிர்கட்சி தலைவர் வராருங்க, ராகுல் காந்தி வராருங்க, எல்லாருமே கொய்ட்டா வராங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்துட்டாருங்க. எங்கேயுமே இந்த மாதிரி சிக்கலே இல்லை. விஜய் எங்க வந்தாலும் இந்த மாதிரி சிக்கலை வந்து நீங்களா கிரியேட் பண்ணீங்க. அவருக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட் ஊடகங்கள் வந்து இவருக்கு வந்து உதவி பண்றாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைவ் போடுறாங்க. இதை வச்சு மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பிம்பம் இருக்குதா கட்டணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மே 4 சுக்குநூறா உங்களுக்கு உடையும் பாருங்க. அண்மையில் வந்த செய்தி பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் வந்து தாவேகா வேட்பாளர் அவர் பரிசீலனைக்கும் போகலை, அவருடைய வேட்புமனு ஏற்கப்படவில்லை, அதனால் அங்கே தாவேகா போட்டியிடவில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளரை இவரே தாவேகா வேட்பாளராக கருதி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அசிங்கமா இருக்குங்க. இது உள்ளபடியே சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் வந்து தோத்து விட்டார். சினிமாவில் வந்து உள்ளபடியே அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், அவருக்குன்னு நிறைய வந்து ரசிகர் பட்டாளம் இருக்குது. உள்ளபடியே வந்து விஜய் வந்து சினிமாவில் சாதிச்சிருக்கார், நான் அதை வந்து ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் வரும்போதே சறுக்கிட்டார் அவர். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ரசிகர் மன்றமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றினீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு பால் அபிஷேகம் பண்ணவன், கட் அவுட் வச்சவன், எனக்காக உழைத்த தொண்டர்களுக்கு தான் நான் வந்து பொறுப்பு பதவி தருவேன், ஹெலிகாப்டரில் வந்தாலும் காரில் வந்தாலும் பதவி தர மாட்டேன். ஆனால் மாவட்ட செயலர்கள் எல்லாம் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க?
கிட்டத்தட்ட வந்து பணக்காரர்களாக பார்த்து தான் வந்து கொடுத்துறீங்க. அதுவும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் தான். 120 மாவட்ட செயலர்ல எல்லாமே புஷி ஆனந்த் ஆதரவு. அதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பொறுப்பாளரே போட முடியல. சைதாப்பேட்டைக்கு இப்போ வரைக்கும் அவங்களால பொறுப்பாளரே போட முடியல, மாவட்ட செயலாளரே கிடையாது. சரி, ஓகே, நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அஜித் தான் நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். அவன் வந்து 2 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கான், உங்களுக்காக உழைத்தாங்க, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம்னு சொல்லிட்டு வாய்க்கீழே பேசுகிறீங்க. ஆனால் அந்த பெண் வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு அத்தனை முறை வந்திருக்காங்க, ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தாங்க, காரை விட்டு ஏற்றிட்டு நீங்கள் போனீங்க. அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணாங்க, அப்போது நீங்கள் கூப்பிட்டு பேசுனா, மலேசியாவுக்கு போனீங்க, டான்ஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் வந்தீங்க, வேட்பாளர் அறிவிச்சிங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 234 வேட்பாளர் ஒரு வேட்பாளர் உங்களால் அறிவிக்க முடியாதா? அவங்க பணம் உங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 25 ஆண்டுகளாக உனக்கு வந்து மன்றத்தில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம உங்க கூட இருந்த சக நடிகர், சிரிப்பு நடிகருங்க, என்னைங்க அவர் உங்க கட்சியில் சேர்ந்தாரு? கட்சியில் சேர்ந்தது யாருக்காவது தெரியுமா? இப்போ சேர்ந்தாருங்க அவர் கட்சியில். உடனே அவருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுக்கல. அவர் மண்ணின் மைந்தர்னு சொல்றாரு. மண்ணின் மைந்தர்னா அந்த ஊரில் பிறந்தாருங்க, அவர் சென்னையில் தாங்க இருக்காரு. அவர் ஒரு பிராமணருங்க. எப்படி மண்ணின் மைந்தர்? அங்கே யாரு பெருவாரியான தூத்துக்குடியில் யாருங்க இருக்காங்க சொல்லுங்க? ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து மீனவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க உழைக்கும் மக்கள் தாங்க அங்கே இருக்காங்க. பிராமணர் சமூகம் எங்கே இருக்காங்க? அவர் என்ன மண்ணின் மைந்தர், என்ன பண்ணிட்டார் அந்த ஊருக்காக? நீங்க சொல்ற வந்து அஜிதா வந்து அந்த மண்ணுக்காக வேலை செஞ்சிருக்காங்க, அந்த மக்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்க, சொந்த பணத்தை வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க, விஜய்க்காக வந்து உழைத்திருக்காங்க. ஏங்க அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கும் தெரியும், சுறா படம் வந்து நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தாங்க சாப்பாடே போயிருக்கு. இவருக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்காருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைய தூக்கி இருக்காருங்க விஜய். அப்படிப்பட்டவங்க வந்து இன்னைக்கு ஒரு எம்எட் படிச்சுட்டு ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்க அதையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில் வந்து அவ்வளோ தூரம் செய்கிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பச்சை துரோகம் பண்ணுவீங்க. மனைவி குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணுவீங்க, அப்பா அம்மாவுக்கும் துரோகம் பண்ணுவீங்க, ரசிகர்களுக்கு துரோகம் பண்ணுவீங்க. உங்களை யாரெல்லாம் வந்து உண்மையாக நேச்சு அவங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு யாரை நீங்கள் வேட்பாளரை போட்டீங்க? வெளியிலேருந்து தாங்க வேட்பாளர் போட்டுறீங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன், பிஜேபியிலேருந்து வந்தவன், வேற கட்சிகள்லேருந்து வந்தவன், அதெல்லாம் போட்டுருக்கீங்க. ரஜினி மன்றத்திலேருந்து வந்தவங்கலாம் சீட்டு கொடுக்குறீங்க. சைதாப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைதாப்பேட்டோட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அருள் பிரகாஷ், அவர் வந்து ரஜினி மன்றத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சினோரா அசோக்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக போஸ்டர் வச்சு சென்னையெல்லாம் ஒட்டினவருங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் சோசியல் கிளப்னு ஒன்று இருக்குது. அந்த கிளப்புக்குள்ளேயே சில 100 கோடிகள் வந்து அவர் வந்து மோசடி பண்ணவருங்க. 10 கோடிக்கு மேலே அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. பணம் இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு அவருக்கு வந்து சீட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு வந்து துறைமுகத்தில் வேற யாருமே வந்து அந்த கட்சிக்காக ஒழித்தவங்க வேற யாருமே இல்லையா? ஸோ இப்படி தாங்க விஜயோட நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குதுனால சும்மா வந்து மக்கள் எதுவுமே தெரியாத வெகுஜன மக்கள் தான் விஜய்னு பேசுகிறாங்களாண்டி. இன்னைக்கு களத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் இல்லைங்களா, போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்று திமுக, இன்னொன்று டிவி கண்ணார், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு போட்டியே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்காக உண்மையாக உழைத்தவர்கள், புதியதாக பணத்தை கொடுத்துட்டு வந்த வேட்பாளர்கள், மாவட்ட செயலர், இவங்களுக்குள்ள தான் போட்டியே. விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடல இந்த எலெக்ஷனில். அவங்க வந்து விஜய்க்கு எதிராக நிற்கிறாங்க களத்தில். எதுவுமே தெரியாத வெகுஜன மக்கள் தான் வந்து சினிமாவில் விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், அதனால எனக்கு விஜயை பிடிக்கும், அதனால நான் வந்து ஓட்டு போறேன்னு சொல்றேன். இது வந்து திரை வேற, அரசியல் களம் வேற. இன்னைக்கு களத்திலே இல்லாத விஜய்க்கு நீங்க போடுகின்ற வாக்கு வந்து செல்லாத வாக்கு. இல்ல, களத்துல நாங்க போய் பேசும்போது பலரும் சொல்லக்கூடியது என்னன்னா, அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அது எப்படி பாக்குறீங்க? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விஜய் என்னைக்காவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டாரா சொல்லுங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவராக எங்கேயா நின்று இருக்காரா? தமிழகத்தின் நலம் சார்ந்து மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு நெருக்கடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி வந்து விஜய் வந்து வேட்பாளர் போகிறார். திருப்பரங்குன்றம் வந்து பற்றி எரிஞ்சுதுங்க. ஏதாவது விஜய் அதுக்கு வந்து கருத்து சொன்னாரா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாடு முழுக்க கலவரம் பண்ணாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இவர் வந்து தான் ஒரு வந்து சிறுபான்மை சமூகம்னு சொல்கிறாரு. எங்கேயாவது கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக வந்து பேசினாரா? எங்கேயாவது ஒரு இடம் சொன்னாங்க. அவர் படம் எடுத்தாருங்க, கடைசி படத்தை அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க, யாருமே ரிலீஸ் பண்ணல. விஜய் கட்சியிலேருந்து அவங்களே தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் சிறுபான்மைகளுக்கு எதிராக பல காட்சிகள் வச்சிருக்காருங்க. இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளாக காமிச்சிருக்காரு. அப்போ உன்னோட பர்சனல் வந்து அந்த இஸ்லாமியர் வெறுப்ப படத்துலேயும் நீ காட்டுற. இன்னைக்கு தாவேகா வேட்பாளர் வந்தவாசி தொகுதி மட்டும் இல்லை, பல தொகுதிகளில் வந்து வேட்பாளரே உள்ள போக முடியல. இஸ்லாமியர் இளைஞர்களோட சேர்ந்துட்டு வெகுஜன மக்களும் சேர்ந்துட்டு விஜய் கட்சி வேட்பாளர் ஊருக்குள்ளே வராதீங்கன்னு சொல்றாங்க, தடை போடுறாங்க. எங்க ஊருக்குள்ளே வராத, உனக்கு என்ன ஓட்டு தானே, ஓட்டுக்கு தானே நீ பிச்சை எடுக்க வந்திருக்கேன், நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், நீ என் ஊருக்குள்ளே வராத, என் ஊரில் கால வைக்கிறது உனக்கு தகுதியே கிடையாது, வெளில போடான்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல பிரச்சனைங்க. எல்லா இடத்துலையும் காசு வாங்கிட்டு இவங்க வந்து வேட்பாளர் போட்டதுனால பல வேட்பாளர் வந்து அதிமுக வந்து சோரம் போயிட்டாங்க. அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு இன்னைக்கு எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க. களத்துல யாருமே இல்லை. சரிங்க, பெரம்பூர்ல வந்து நான் கிழிச்சு தள்ளிடும், அறுத்து தள்ளிடும் சொல்றேன். எத்தனை முறை போனார் சொல்லுங்க? வேட்புமனு தாக்கல் பண்ண நீ போனாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் போகிறதுக்கு தான் நீ போற.
திருச்சி கிழக்கு எங்க போனேன், அந்த இனிக்கோ இருதே அந்த மண்ணின் மைந்தருக்கு அவரு 4 முறை ஒருத்தரையும் போய் சந்திச்சிருக்காருங்க. எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா உனக்கு, எத்தனை சந்து இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு தெருக்குள்ள கூட விஜய் போலங்க. மெயின் ரோட்ல மட்டும்தான். இப்போ அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கும் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல தான் வந்து உங்களுக்கு ரோட் ஷோ பண்ணாரு. நேத்திக்கும் ரோட் ஷோ தான் பண்ணிருக்காரு. நேத்திக்கும் திருச்சி போகும்போதும் பல பேர் வந்து அடிபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 800 காவல். யோசிச்சு பாருங்க, அந்த விஷுவல்லாம் பாருங்க. நமக்குலாம் வந்து உள்ளபடியே ஒரு மனித உரிமை செயல்பட்டா நமக்குலாம் அவ்வளோ கோவம் வந்து வருது. இவங்கெல்லாம் மனித உரிமை ஆணையத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவர் போறாரு, இவர் வந்து வாகனத்துல சொகுசா போறோம், பின்னாடி பாருங்க காவல்துறையும் மத்திய பாதுகாப்பு படையும் வந்து ஓடி வராங்க பின்னாடி. யாருக்காவது இப்படி நடக்குதா? இப்படியா ஒரு அவலம்? நீ ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, அதுக்குள்ளே நீ இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அந்த மக்களோட நிலைமை ஒன்று சொல்ல, உண்மையிலேயே சொல்றேங்க, விஜய் வந்து எதுவுமே தெரியாத இந்த வெகுஜன மக்கள் விஜய் நல்லவர் வல்லவர்லாம் நினைச்சுக்காங்க. ஆனால் அப்புறம் மாதிரி ஒரு மோசமான ஒரு சோம்பேறி அரசியல் நீங்க பார்க்கவே முடியாது. நேற்று திருச்சியில் வந்து ஒரு ஜெபம் பண்ணும்போது முட்டி போட்டு நடந்து போயிருக்கிறாரு. திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதின்னு பேசப்படுகிறது. இனிக்கோ ராஜா ஆப்போசிட்டில் இருக்காரு. அப்போது இந்த பின்பத்தை எல்லாம் வந்து பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செயல்பாடு இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அப்பட்டமான அயோக்கியதானங்க விஜய் பண்ணுறது. வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் வந்து மதிக்கவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு உலகத்தில் வந்து இருக்கிறதா பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்குள்ளே இல்லை நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு தளத்தில் சரி உங்களோட அடையாளத்தை அங்கே எடுத்துகிட்டு போடுங்க. துண்டு போட்டிருக்காருங்க கழுத்துல வந்து துண்டு போட்டு. இதுவே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, தேர்தல் நடைமுறை விதிக்கு எதிரானது. இது எதுவுமே விஜய்க்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். திட்டமிட்டு அவர் இந்த மாதிரி வேலைகள் சரி. ஏன்னா மத்திய அரசாங்கம் அவங்க கையில் இருக்கு. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கம். இவர் வந்து சொல்றாரு பாருங்க, இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனரை மாத்துறாங்க, டிஜிபியை மாத்துறாங்க. இன்னும் வந்து ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தலைமை செயலாளரே மாத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து விஜயும் வந்து மத்திய அரசாங்கம் நெருக்கமாக இருக்காங்க. இவருக்கு பாருங்க, ஏதாவது நீங்கள் கரூர் சம்பவத்தில் ஏதாவது இவர் வந்து பனிஷ் பண்ணாங்களா? அழகாக கூப்பிட்டு இவர் வந்து ராஜ மரியாதையோட வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து நடக்குது. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை கைக்குள்ள விஜய் போட்டுக்கிட்டு திமுகவை எதிர்க்கின்ற வேலைகளை மட்டும்தான் செய்யறாங்க. களத்தில் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வேலை எதுவுமே செய்யலைங்க. 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதி நீங்க சொல்லிட்டீங்க வேட்பாளர் வந்து சோரம் போயிட்டான்னு சொல்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஏன் வந்து ஒரு சுயேட்சைக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க சொல்லுங்க? அப்போ உங்க கட்சி அந்த இடத்துல வந்து உங்க கட்சி இல்லைன்னா அந்த இடத்துல வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ சுயேட்சைக்கு ஆதரவு கொடுங்க என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்போ சுயேட்சை உங்களுக்கு ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தாங்க இவர் வந்து பிரச்சாரமே போயிருக்காரு. ஒரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா விஜய் பிரச்சாரத்துக்கு வரனா 3 கோடியிலேருந்து 5 கோடி. அவன் வந்து ஏற்கனவே 5 கோடியிலேருந்து 10 கோடி கொடுத்துட்டாங்க வேட்பாளராக ஆயிருக்கான். திருப்பி விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரதுனால 3 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வந்து கல்லா கட்டிட்டு தாங்க இருக்காரு விஜய். அதை தாண்டி யாரா ஒரு சாமானியன் நின்ன தொகுதிக்கு விஜய் போனார்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த வேட்பாளருக்கும் வந்து போகவே இல்லை. வந்து ஸ்டார் தொகுதி இப்போ வந்து ஆதவ அர்ஜுன் வைக்கிறாங்க, ஆதவ அர்ஜுனாவுக்கு போறாரு. அதே புசியானந்த் தொகுதிக்கு போறாரு, ஜேசிடி பிரபாகரன் தொகுதிக்கு போறாரு. எத்தனையோ பேர் நிக்கிறாங்க, வெகுஜன மக்கள் நிக்கிறாங்க. அந்த தொகுதியில ஏன் விஜய் வந்து போல? ஸோ இது வந்து அப்பட்டமான, இது முழுக்க பார்த்தீங்கன்னா கார்பரேட் அரசியல் தாங்க விஜய் கையில் எடுக்கிறார். நீங்க எப்படி மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி வந்து ஜெயிக்க வச்சாங்களோ அதே போல விஜயை பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி பல கார்பரேட்டுகள் வந்து வேலை செய்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பனையூர் கதவை 3 மணி நேரம் ஒன்னா லைவ் போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? தொலைக்காட்சியில பாருங்க, அவரோட கொள்கை பாடலோட உங்கள் விஜய் உயிரிட வரனான்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 மணி நேரம் லைவ் போறது எவ்வளவு தெரியுமா? ஒரு தொலைக்காட்சியில ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல 3 மணி நேரம் எத்தனை ஊடகங்கள் வந்து என்னால பேர் சொல்ல முடியும் அத்தனை ஊடகங்களுக்கும் கார்பரேட்டுகள் வந்து பணம் கொடுக்குறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து பணம் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன எளிய மக்கள் அரசியல் நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க. எங்க பாஜக கூட அப்படி பண்றது இல்லைங்க. மத்தியில ஆளுங்கட்சி பாஜக, மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக. திமுகவோட ஏதாவது ஒரு கொள்கை பாடல் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. சன் ஊடகத்துல கூட போட மாட்டாங்க. அது வந்து ஒரு வெகுஜன ஊடகம் தான் சொல்றேன். ஒரு பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, கலைஞர் தொலைக்காட்சியில் கூட போட்டது இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பாருங்க, உங்களுக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு வந்து கார்பரேட்டுகள் சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளோ சப்போர்ட் நீங்க வச்சாலும் களத்தில் நீங்க ஜீரோங்க, ஒண்ணுமே இல்லைங்க. எடப்பாடி தொகுதியை பற்றி பேசுனீங்க, ஏன் வந்து சுயேட்சை வேட்பாளரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு தவறு நடந்து விட்டது, இவருடைய வேட்பாளர் வெளியே போயிட்டாரு. அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் ஆப்வியஸாக ஆதரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் தானே அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியாதா? விஜய் வந்து என் கைப்பட நானே இந்த வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணேன்னு சொன்னார்ல, அப்ப எப்படி இங்க தவறு நடக்குது? அப்போ விஜய் தேர்வு பண்ணல, எவன் பணம் கொடுத்தானோ அவர் ஒரு அதிமுககாரருங்க. அவர் வந்து ரசிகர் மன்றத்திலையும் கிடையாது, விஜய் கட்சியிலும் கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோமே, நீங்க வெளியில இருந்து ஆட்களே இல்லை, உங்களுக்கு களத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களே இல்லை. 234 தொகுதியில நீங்க வந்து வேட்பாளரே போட முடியல. அந்த இடத்துல நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க. வெளியில இருந்து யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் நீங்க வேட்பாளரை தூக்கி போடும்போது அவருக்கு வந்து அதிமுக தரப்புல இருந்து பணம் கொடுக்குறாங்க.
உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டாருங்க அவரு. நீங்க பணம் கொடுத்து தான் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருங்க. அவருக்கு வந்து தெரியுது களத்துல நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம நின்னாலும் தோத்து போயிடுவோம், இந்த பணத்தை எப்படி நம்ம திருப்பி வந்து சம்பாதிக்குதுன்னு அவருக்கு ஒரு அச்சம் வருது. அதனால வந்து அதிமுக வந்து டீல் பேசுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திரு அசோக்குமார் அவர்கள் வந்து தெரிந்தே உங்களுக்கு வந்து சோரம் போயிட்டான்னு சொல்லுங்க. தெரியாத எத்தனை வேட்பாளர் இன்னைக்கு அதிமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. களத்துக்கே போலையே, வேட்பாளரே யாருமே போல, வெறும் 4 பேர் மட்டும் தாங்க போறாங்க. களத்துக்கே போலி. அந்த வேட்பாளர்லாம் விஜய் வந்து சொல்லுவாரா? எத்தனை பேர் நடக்குதா? ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 40 வேட்பாளர் வந்து களத்துக்கே போல வேட்புமனு தாக்கல் பண்ணதோட சரி. நீங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணலையா? தலைமை கழகத்துல என்ன சப்போர்ட் பண்ணீங்க சொல்லுங்க? புசியானந்த் எங்கேயாவது போனாரா? இல்ல ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது போனாரா? இல்ல விஜய் பிரச்சாரம் மொத்தமே 9 தொகுதி தாங்க போயிருக்காரு. 7 தொகுதி இன்னைக்கு ஒரு 2 தொகுதி கவர் பண்ணிங்க. மொத்தம் 9 தொகுதி தாங்க போயிருக்காரு விஜய் பிரச்சாரத்துக்கு. 234 தொகுதியில விஜயும் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு. தலைமையில இருந்து எந்த விதமான உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் கிடைக்காது. பனையூர் அலுவலகம் வந்து பூட்டியே கிடக்குதுங்க. அவன் எப்படிங்க வேலை செய்வான் நீங்க சொல்லுங்க? ஒரு சுயேட்சை கூட பாத்தீங்கன்னா நீ களத்துல வந்து வீரியமா வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நீங்க வச்சுக்கிட்டு திமுகவை குறை சொல்றது உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து அதிமுகவும் பாஜகவுக்கும் நீங்க அப்போ நீங்க வந்து அசோக்குமார் வந்து அதிமுக வேலை போயிட்டாருன்னா அப்ப நீங்க யாருக்கு வேலை போனீங்க? பாஜகவுக்கு தானே வேலை போயிருக்கீங்க. நீங்க எங்க அப்பனா நீங்க ஆக்டிவா வேலை செஞ்சிருக்கீங்க. களத்துல எங்க போனார் விஜய்? பெரம்பூருக்கு எத்தனை முறைங்க வந்தாரு? வரவே இல்லைங்க. திருச்சி கிழக்கு 2 முறை, பெரம்பூருக்கு 2 முறை போய் உங்களால ஜெயிச்சிருமா? எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா விஜய்க்கு? முதல்ல இதுல வேற டயலாக் விடுறாரு, ஜெயிச்சா மாசம் மாசம் நான் வருவேன்னு சொல்லிட்டு. வாய்ப்பே கிடையாதுங்க. அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தவறான அணுகுமுறை வச்சிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க அந்த எடப்பாடியில் நடந்த அந்த சொதப்பல் காரணம் விஜய் தான். பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.